மதிப்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி வக்ரத்தில் இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பார். ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பார். ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் கேது பகவானும் இணைந்திருப்பார்கள். ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் அன்றைய கோச்சார சந்திரன் இருப்பார். இது 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு. 13ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பார். செவ்வாயோடு சேர்ந்து இருப்பார். 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பார். 16ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்வார். 17ஆம் தேதி சூரியன் பாக்கியஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்தில் அமர்வார். புதனோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தில் சூரியன் திக்பலத்தோடு இருப்பார். புதன் பகவான் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோண வலிமை பெற்று உச்சத்தில் இருப்பார் புதன். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தில் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளுக்கு தனுசு ராசிக்கு என்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்? ஃபஸ்ட்டு, உங்களுக்கு 10ஆம் இடம் வலுப்பெறுது 13ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வலிமை பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வையாக 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார். இங்கே சனியும் புதனும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வேலையில் அதிகமான வருமானத்தை ஈட்டி பணம் பொருள் சம்பாதித்து ஒரு காலி இடம் கட்டாயம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குவீங்க. இந்த புதனும் சனி பகவானும் நேருக்கு நேராக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக காலி மனை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய தனுசு ராசி நண்பர்கள், அதாவது வேலை தொழில் வருமானத்தில் சிறப்பாக இருக்கக்கூடியவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்க போகிறீங்க. கட்டாயம் இது வாங்கித்தான் தீர்வீர்கள். அந்த 4ஆம் இடத்தில் சனி பகவான் சுகஸ்தானத்தில் வீடு சொத்து வாங்கிறது, ஒரு மண் வாங்கி போடுறது இல்லையா, பூமி யோகம். அதை புதன் காலி மனை அவர் 10ல் இருக்கிறாரு, அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. கட்டாயம் வாங்குவீர்கள். இது கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்கள் பல பேருக்கு நடந்தே தான் தீரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் போய் அமரக்கூடிய அமைப்பு பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எப்படி? ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், இந்த வருஷம் முழுவதுமே ஒரு வேலையில் ஒரு பெரிய டிமாண்டு தான் எனக்கு, இந்த வருஷம் முழுவதுமே வேலையில் ஒரு பெரிய டிமாண்டில் இருக்கேன், அந்த வேலையே சரியாக கிடைக்க மாட்டேங்குது, பொசிஷன் சரியாக இல்லை, வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலைமையில் இல்லாமல் பல பேர் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு நிச்சயமாக இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கட்டாயம் கிடைக்குமுங்க. அந்த வேலையில் போய் உட்காருவீங்க. போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய நிறைய தனுசு ராசி மாணவ மாணவியர்கள் நிச்சயமாக கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய எக்ஸாமில் கட்டாயம் பாஸ் பண்ணி வேலை வாங்கியே ஆகணும், அந்த வைராக்கியம் இருக்கும். எப்படி ஐயா? உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். போட்டித் தேர்வுகள், கடினமான உழைப்பு, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடன் வாங்கி படிக்க வச்சாங்க, அந்த கடனை கட்ட முடியல, கடன் வாங்கி நிறைய செலவழிச்சிட்டோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நினச்சி படிக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். அப்போது இந்த 6ஆம் அதிபதி எங்கேயா இருக்கிறாரு? பதவி ஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் அமர்வார். அப்போ நிச்சயமாக அந்த பதவியை நாம் குறிவைக்கத்தான் போகிறோம். அப்போது எந்த துறையில் என்ன பரீட்சைக்கு என்ன வேலை வாங்கணும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ அடித்தளம் அப்படிங்கிறது
இப்போ சிறப்பாக இருக்குது. முயற்சி பண்ணிக்கலாம். நிச்சயமாக அந்த வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீர்கள். 6ஆம் இடம் கடினமாக உழைக்கிறீங்க. 8ஆம் இடத்துல அந்த பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். கடன் அப்படிங்கிற விஷயம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம். அப்போ சுக்கிரன் 6ஆம் அதிபதி 8இல் மறைகின்றார். நல்ல விஷயம்தான். கடன்காரங்க தொல்லை இல்லாமல் இருந்துக்கலாம். இந்த மாதம் முழுவதும் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்மளை விட்டு கொஞ்சம் பார்த்தாலும் கேட்கக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டாங்க. நம்மளாக கொடுக்குற மாதிரி, நம்ம கொடுத்தா வாங்கிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சுதாரிச்சுக்கோங்க. அடுத்து அவங்க கேட்காத அளவுக்கு நம்ம அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். அப்போ கடன்காரங்களுடைய நெருக்கடி இருக்காது. இதுவும் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்திலேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்து புதனோடு சேர்ந்திருப்பார். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அரசு தொடர்புகள் 9ஆம் இடம், புரியுதுங்களா? தான தர்ம புண்ணிய ஸ்தானம் 9ஆம் இடம், முன்னோர்கள் ஸ்தானம் 9ஆம் இடம், அருளாசி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. அந்த 10 ராஜ பதவியில் வந்து உட்கார போகிறோம். அப்போ தொழில் செய்யக்கூடிய நிறைய நபர்களுக்கு தொழிலில் ஒரு விபரீத ராஜயோகம் நிச்சயமாக ஏற்படும். பணம் பொருள் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பல பேர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியை ஆட்சி உச்சம் வலிமை, அதில் பாக்கியஸ்தானம் தன வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், சகல சௌபாக்கியங்களுக்கு அதிபதியான சம்பாத்தியக்காரன் சூரியன் 10இல் வந்து இருப்பது, எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து நுண்ணறிவு திறனோடு செயல்பட்டு இலக்கை நோக்கி அடைந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்க. குறி வச்சா தப்பாது அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த மாதம் அதுதான் நடக்கும். எந்த இலக்கை நோக்கி குறி வைக்கணுங்களோ கட்டாயம் அது நடக்கும். அதே மாதிரி இந்த தந்தை மகன் உறவு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. சனி சூரியன் பார்வை இருக்குது 17ஆம் தேதியிலிருந்து. அப்போ இந்த இடத்துல அப்பா ஒன்று சொன்னார்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கோபிக்காமல் கேட்டு என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வாங்கி கிரகிச்சிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்போ கோபப்படக்கூடாது. அதே மாதிரி மகன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்டு அப்படி போயிருங்க. அது நல்லது கெட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு புத்திமதி சொல்லி போகக்கூடிய அமைப்பில் இருங்க. நீங்கள் சொன்னால் அவங்க கேட்கணும், அவங்க சொன்னால் நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மேற்கொண்டுக்கங்க தந்தை மகன் உறவு விஷயத்தில். ஏன்னா சனி சூரியன் பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துங்க. உங்கள் உடம்புக்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கட்டாயம் வரும். சனி 4இல் இருந்தால் கொஞ்சம் உடல் அர்த்தாஷ்டம சனி இல்லையா? அது வந்து எங்கே இருக்குது? நம்ம சுகஸ்தானத்தில் இருக்குது. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கங்க. நிச்சயம் அந்த வயிறு உபாதைகள்லாம் நிச்சயமாக ஏற்படும். ஒரு ஏப்பம் அடிக்கடி சில பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரியாக அந்த ஜீரண சக்தி அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவான் முயற்சி முன்னேற்றங்கள் போயிட்டே இருக்கும். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தகவல் பரிமாற்ற தொலைத்தொடர்பில் இருக்கிறவங்க பூராமே சூப்பர் அருமையான நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் ஐயா, முயற்சியை கட்டாயம் நான் முடிக்க விட்டு ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு போவீங்க. குருவும் அங்கே 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். சிறப்பான விஷயம். அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். சிறப்பான விஷயம். நல்லதே நடக்கும் ஐயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வந்துடுவார். 15ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வருவார். அவர் 5ஆம் அதிபதி 11இல் இருக்கிறார். 5 புத்திரர்களால் லாபம், பிள்ளைகளால் பெருமை, குலதெய்வத்தால் அனுகூலம், போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி போகக்கூடியவர்கள், எந்த விஷயத்தில் நீங்கள் பெட்டு கட்டுங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் பணம் முதலீடு பண்ணுறீங்களோ, எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க நினைக்கிறீங்க, அதில் எல்லாமே லாபம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தூரதேச பயணங்கள் மூலமாகவும் ஒரு ஆதாயம் நிச்சயமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக போகக்கூடிய நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அதில் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்க 8ஆம் இடத்த அதிபதி சந்திரன் கோச்சாரத்தில் அன்றைக்கு 12ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்கள் அப்படிங்கிறத. பேர் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படிங்கிற கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள். வாக்கு ஸ்தானாதிபதி சனி பகவான் 4இல் வக்ரம். புரியுதுங்களா? கொஞ்சம் அவர் ரிவர்ஸில் வரப்போகிறாரு, ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற பொழுது அவர் 3
2க்கு தான் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. பணம் கையில் இருக்குன்னு சொல்லி சரளமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். அந்த விஷயங்களை கொஞ்சம் ஒரு பிடிப்புத்தன்மை ஏற்படுத்துங்க. குரு பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை நம்மளுடைய ராசியை பார்க்குறனால இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், ஏதாவது மங்கள வாய்ப்புகள், சுபமங்கள நிகழ்ச்சிகள், நமக்கு கல்யாண வாய்ப்பு அப்படிங்கிறது கூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். நிறைய சுபமங்கள நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. நிறைய கோவில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பு பல தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கும். இந்த வயதில் முதிர்ந்தவர்கள் 60 வயசு 65 வயசில் இருக்கக்கூடியவங்களாம் நிறைய அந்த மாதிரியான விஷயங்களில் ஆன்மீக வழிகள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க. கோயில் குளங்களுக்கு அதிகமாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கோவில் திருப்பணிகளில் நிறைய தனுசு ராசி நண்பர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீதித்துறையில் நிறைய பேர் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் வரக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. சரிங்களா? அதனால் மங்கள நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வரன் செட் ஆகக்கூடிய அமைப்பு. குரு பார்த்தால் அந்த ஆதாயம் நிச்சயமாக உண்டு. அந்த குருவும் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி வெற்றி, அதே மாதிரி தாம்பத்திய ஸ்தானம் அப்படிங்கிறனால ராகு பகவான் இங்கே அந்த இடத்தை குரு பார்க்கின்றார். சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக எல்லா விஷயங்களிலுமே தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் நிச்சயமாக இருக்கும். ஆக இப்படியெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு சில பேருக்கு அது நடக்க மாட்டேங்குதுங்க, சொல்கிறதெல்லாம் பலன் நல்லா தான் கேட்குறதுக்கு இனிமையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுய ஜாதகத்தை பாருங்கள். சுய ஜாதகத்தில் சில விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ என்ன திதி, என்ன நாமயோகம், என்ன கரணம், இப்போ நடக்கிறது நமக்கு யோகாதிபதி தசையா, அபயோகி தசையா, கர்ணநாதனுடைய தசையா, இல்லை என்ன தசை தசாபுத்திகள் போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ சுயஜாதத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ தொழில் ஸ்தானம் வலிமையாக இருக்குது, கோச்சாரத்தில் அருமையாக இருக்குது, நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல வருமானம், நல்ல தொழில் விருத்தி எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும். அப்படிங்கிறது இதனால தான் நம்ம காலி இடமெல்லாம் நிறைய வாங்க போகிறோம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக ஏற்படுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாம் இருக்குது. ஏனென்றால் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ல் சனி வக்கரத்தில் இருக்கிறார். நிச்சயமாக நமக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இது கோச்சாரத்தில் அருமையாக இருக்கின்றது. ஆனால் சுயஜாதகத்தினுடைய தசை தசாபுத்திகளை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் யோகமானதாக இருக்கின்றது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லது தான் நடக்கும். புரியுதுங்களா? அதனால் சிறப்பான பலனாகத்தான் இந்த தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்கின்றது நண்பர்களே. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.